ஹலோ, சாந்தா பாட்டி பேசுகிறேன். இனி நீ சிவனை இங்கே வைக்கக்கூடாது. அப்புறம் தான் கைலாசம் இயற்கையானது கிடையாது, நம்ம செயற்கையாக கட்டினது தான் கைலாசம். கெட்டி சிவனும் பார்வதியும் அங்கே கொடுத்துனும் கொண்டு போய் வைப்பாங்க. அங்கே கொடுத்துன்னு வச்சுருக்கும்போது எல்லோரும் கைலாசத்துக்கு மேலே ஏறுறாங்க. மேலே ஒன்றும் கிடையாது. கைலாசத்துக்கு கீழே தான் நிறைய சுரங்கம் இருக்குது. அதில் போனோம். அப்படி போனால் சாம்பலா ஊருக்கு கூட போகலாம். சாம்பலான்னு ஒரு ஊர் இருக்குது. நம்ம 17 உலகமும் இங்கே தான் இருக்குது. அது ஒரு பகுதியாக இருக்குது. பூமிக்கு அடியில் மேலே அங்கங்கே இருக்குது. அது எல்லா கண்ணுக்கும் தெரியாது. அதுக்கு நல்லா பக்திமானங்களுக்கு மட்டும்தான் போக முடியும். எல்லோரும் மேலே ஏறுறாங்க. அது ஒரு சமாதி மாதிரி தெரியுது இல்லை, செயற்கையாக செய்தது தான். அவங்கள அங்கே குடியேற்றுறது தான் அங்கே. அப்போ நீ ஊருக்குள்ளே நீ சிவனோட ஃபோட்டோ, சிவன் பிரம்மா ஆரோட ஃபோட்டோ. இன்றைக்கும் சிவன் கோவிலில் சிவனோ பிரம்மாவோட கோவிலே கிடையாது. அப்போ நம்ம ஆளுங்க என்ன சும்மா இருப்பாங்களா? நாங்கள் சிவனை கும்பிடுவோம். அப்போ நம்ம அவரோட உள்ளுறுப்பு, அவரோட பிறப்புறுப்பு, அவங்க பார்வதியும் சிவனோட பிறப்புறுப்பு தான் நம்ம வச்சு லிங்கம்னா பிறப்புறுப்புக்கு சம்ஸ்கிருதத்தில் சொல்கிற சொல்லு அது லிங்கம் வச்சு நம்ம கும்பிட்றோம். அப்போ இதோடு சும்மா இருக்க மாட்டாங்க. நம்ம காசியில் எப்படி இந்த அகோரிகள் வந்ததுன்னா, இவங்க அங்கே அகோரிகளாக அந்த சிவனை அங்கேருந்து தெத்தி விட்டாங்கல்ல. அப்போ நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம்னு கங்காவில் இந்த அகோரிகள் அதிலிருந்து தான் அங்கே உற்பத்தி ஆயிடுச்சு. அகோரிகள் வர்றதுக்கு சிவனை ரசித்து சிவன் வேணும் அப்படின்னு அவங்க அங்கே அதில் பிறகு தான் அங்கே அகோரிகள் வந்தது. சிவன் இந்த மாதிரி சொன்னது தான் சிவராத்திரி. நம்ம மக்கள் ஏன் இந்துவில் இப்போ நிறைய பேர் சாமி இல்லைன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, எல்லாம் நடந்த கதை தான். அவங்கவுங்க மாதிரி பேசிக்கிறாங்க, கொஞ்சம் மறைக்கிறாங்க, கொஞ்சம் நடந்த மாதிரி யாரும் சொல்கிறதில்ல. நான் இவன் புகழ்ந்து அவங்க புகழ்ந்து மாற்றி சொல்கிறாங்க. ராமாயணம் முறை 50 விதத்தில் சொல்கிறாங்க. நம்ம தலைமுறைக்கு நடந்தது மாதிரி சொல்லணும். இப்போது அடுத்த மதக்காரங்க அந்த உள்பொருள் கரெக்டாக சொல்லிட்டு தான் அவங்க பேசிக்கிறாங்க. நம்ம அப்படி கிடையாது. ஒரு கதைக்கு 2-3 கதை கொண்டு வந்து ஜாயின் பண்ணிவிடுவோம். அப்போ இப்போ ஜென்ரேஷன் அது நம்புறது கிடையாது. போமாங்க நீங்கள் சாமி, என் பேரங்கிட்ட சாமி கூட சொன்னால் அப்போ வேறு வேலை இல்லை உங்களுக்கு, அப்படி வந்துச்சா அப்படி போயிச்சா 10 தலையிலேருந்து 20 தலை. அது ஏன் நம்பிக்கை குறைவு வர காரணம்னா, நம்மளுக்குள்ளேயே பல சைஸில் சொல்கிறதுனால. யாருக்கிட்டையாவது போயிட்டு சிவராத்திரி எதுக்குன்னு கேட்டு பாரு, ஜென்ரேஷனுங்களுக்கு புரிஞ்சவன் அது உண்மையும் சொல்கிறதில்ல, மறைச்சி சொல்கிறாங்க. நடந்தது மாதிரி சொல்லியிருந்தேன்னா நம்ம பசங்களுக்கு பக்தி இருந்திருக்கும். இதுதான் காரணம்.